இந்த கதை 1960 உண்மையாவே நடந்த கதை. கங்கா அப்படின்ற 15 வயசு பொண்ணு ஒரு கிராமத்துல வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு சினிமால நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. அவளோட காதலன், நான் சினிமாவில நடிக்க வைக்க ஹெல்ப் பண்றேன், வீட்டுல இருக்கிற நகை பணம் எல்லாமே எடுத்துட்டு வந்துரு, நம்ம மும்பைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவளும் அதே மாதிரி செய்யறா. கங்காவை ஒரு வித்தியாசமான இடத்துல விட்டுட்டு அவளோட காதலன் அங்கிருந்து போயிடுறான். கமாதிபுரா அப்படின்ற ரெட் லைட் ஏரியால அவன் 1000 ரூபாய்க்கு வித்துட்டு போயிருக்கான் அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. முதல்ல அதை ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறா கங்கா. அதுக்கப்புறம் அவளோட பேரை மாத்திடுறா கங்கு அப்படின்னு சொல்லி. நாட்கள் போக போக எங்களுக்கும் லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்களோட சினிமாலாம் பாக்குறதுக்காக போறா. அவளை இழிவா பேசின ஒருத்தனை அடிச்சிடுறா. அந்த ரவுடி கமாதிபுராக்கே வந்து அவளை ரொம்பவே அடிச்சு துன்புறுத்துறான். அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவளுக்கும் இது இதோட முடியாது, அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணுனா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு தெரியுது. அங்க லோக்கல்ல ரஹீம் லாலா அப்படின்றவரு நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் தெரிய வருது. அவர்கிட்ட போய் அவளும் உதவி கேக்குறா. அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையும் சொல்றா. அவ மேல ரொம்பவே இறக்கப்பட்ட ரஹீம் லாலா அவளை தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு. முதல் தடவையா அவளை பிராஸ்டியூட் அப்படின்னு தெரிஞ்சும் அவளை தங்கச்சின்னு சொல்றது அவளுக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துது. ரஹீம் லாலாவை அண்ணனா மட்டும் பார்க்காம ஒரு கடவுளாவே பாக்குறா. ஒரு பொண்ணு மேல கை வச்சா என்ன நடக்கும் அப்படின்றது ரஹீம் லாலா அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் கங்குக்கு கமாதிபுராவுல ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுது. ஒரு நாள் சீலா மாசி உடல்நிலை சரியில்லாம இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சீலா மாசியோட இடத்துல கங்குவை இருக்க சொல்லி எல்லாருமே ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கங்கு நிறைய ரூல்ஸ கொண்டு வந்தா. அந்த ஏரியால 15 வயசுக்கு கீழே எந்த பொண்ணுங்களும் வரக்கூடாது. அதே மாதிரி வீட்டுல அந்த பொண்ணை ஏமாத்தி வித்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா 10,000 ரூபாயா திருப்பி கொடுத்து அந்த பொண்ணை அவளோட வீட்டிலே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. விருப்பம் இல்லாம எந்த பெண்களும் இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. இதனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே கங்குவை ரொம்பவும் பிடிக்குது. அங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணி கங்குபாயா மாறிடுறா. கங்குபாய் ரொம்ப தைரியமானவள் மட்டும் இல்லாம அறிவாளியாகவும் இருக்கிறதுனால அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே அவளை மதிக்கிறாங்க. அங்க இருக்கிற குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா அங்க இருக்கிற ஸ்கூல்ல அந்த குழந்தைகளை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை முறையாவது மாறணும் அப்படின்னு நினைச்சு போராட ஆரம்பிக்கிறா. அவளோட கதையை கேட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏமன் அப்படின்றவரு ரொம்பவும் ஹெல்ப் பண்றாரு. அவளோட கதைய பத்திரிகையில எழுதுறாரு. மும்பையில இருக்கிற எல்லாருக்குமே இவளை பத்தி தெரிய வருது. இதோட நிறுத்தாம அவங்களுக்கும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல எல்லாம் போய் பேசுறா. அவளோட வார்த்தையை எல்லாருமே மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. மும்பையில மட்டும் அவளோட உரிமை குரல் கேட்காம டெல்லி வரைக்கும் அவளோட உரிமை குரல் கேக்குது. அந்த பீரியட்ல இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு கங்குபாய நேர்ல மீட் பண்றதுக்காக பெர்மிஷன் கொடுக்கறாங்க. அவளோட கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கிறா. கமாதிபுராவை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. எங்களோட இந்த தொழில லீகலா நீங்க மாத்தி தரணும் அப்படின்னு கேக்குறா. அப்படி கேக்குறதுக்கு நிறையவே காரணம் இருக்கு. அந்த ரெட் லைட் ஏரியா அப்படின்ற கமாதிபுராவை மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாட்டுல குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகுவாங்க, நிறைய கொலைகள் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றா. அத பத்தி யோசிச்ச பிரதமர் அவருக்கு இது கரெக்ட் அப்படின்னு தோணுது. அதனால அவ முன்வச்ச கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுறாரு. இப்போ கங்குபாய் மாஃபியா குயினாவே மாறிடுறா. அவளுக்கு இருந்த 2-3 எதிரிகள் கூட அவ பண்ணின செயலெல்லாம் நினைச்சு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. இந்த மூவி பாக்குற நீங்க சொல்லுங்க, கங்குபாய் அப்படின்றவங்க கமாதிபுரால இருக்கிற பெண்களுக்காக மட்டும் போராடி இருக்காங்களா, இல்ல எல்லா பெண்களுக்காகவும் போராடி இருக்காங்களா அப்படின்னு உங்களோட பதில மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.